நல்லா அந்த பாம்பகிரி இறக்கி விடுவோம். கிங்கு குவீனை இறக்கி விட்டுறலாம். 13 செகண்ட்ஸ் தான் இருக்குது. முடியுமா? 3 2 1 முடிஞ்சு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு நெக்ஸஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ், அதாவது COC கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுங்கிற கேமில் நம்ம அட்டாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் லைக் பண்ணலையோ, ஷேர் பண்ணலையோ, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாம் பண்ணிவிட்டு வந்து வீடியோ போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டவுன் ஹால் பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் நம்பர் 10. இந்த அட்டாக்ல வந்துட்டு நம்ம டவுன் ஹால் நம்பர் 9ஓ 10ஓ தான் அட்டாக் பண்ண போகிறோம். என்னங்க இது டவுன் ஹால் 8 இவ்வளோ பில்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்ததுக்கு போவோம். நெக்ஸ்ட் என்னங்க வால் அங்கங்கே போட்டு வச்சுருக்கான். நம்ம எங்கே இருக்கனாலும் பாம்பு வச்சுருப்பான். ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு இல்லை இதுக்கு ஆகாது, இதுவும் ஆகாதுங்க. ரொம்ப நம்ம இருக்கிற ஆளை வச்சு இது அட்டாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அடுத்தது போவோம். இது வேண்டாம். நெக்ஸ்ட்டு சர்ச்சிங் ஃபார் ஆப்பனன்ஸ். நெக்ஸ்ட்டு எது பண்ணுவோன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு நல்லா அந்த பாம்பகிரி இறக்கி விடுவோம். நெருப்பு வீசோடனே இறக்கி விடுவோம். அடுத்தது ட்ராகன் அந்த சைடை இறக்கி விட்டுடலாம். இவன் யாருன்னே தெரிலங்க, கத்தி எடுத்துகிட்டு வரான். அடுத்தது கிங்கு குவீனை இறக்கி விட்டுறலாம். ஸ்பெல் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஓகே 31% அடித்தாச்சு. இந்த 2 ஸ்பெல் யூஸ் பண்ணிட்டோம். அங்கே ஆர்ச்சரி டவருக்கு இதை போட்டால் நம்ம அடிக்கிற இது கம்மியாகும் டேமேஜ். அடுத்தது இது போட்டுவிடு. அவ்வளோதாங்க, முடிச்சிருவோமா? 50% ஆயிடுச்சு. 51% டேமேஜ், ஒரு ஸ்டார். ஓகே, ராணி சாகிற நிலமே காயிட்டா. ராஜா கிங்கு தான் அடிச்சிட்ருக்கான். இப்போது எல்லோரும் செத்துட்டாங்க. கிங்கும் அப்புறம் அந்த 3 பேர் தான். எக்ஸலண்ட், 2 ஸ்டார் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது டவுனால் முடிச்சாச்சு. இப்போ 62% டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா மோட்டார் தான் அட்டாக்கு. அதுவும் 2 அடியில் முடிஞ்சிச்சுங்க. இந்த வால் அடித்து உடைக்கிறது தான் பெரிய வேலையே இந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வார்லையே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே கிங்கவே அடித்து முடிச்சாச்சு கிங்க. அடுத்தது கோல்டு ஸ்டோரேஜ் அது அட்டாக் பண்ணிட்டுருக்கோம். இப்போ 70% டேமேஜ் ஆகிடுச்சு. 69%ல் தான் இருக்குது. 70% ஆகிடுச்சு. வால் அடித்து உடைக்கிறாரு கிங். டைம் வேறு 1 minute 26 seconds இருக்குது. அடித்து உடச்சாச்சு. அடுத்தது அங்கெல்லாம் இருக்குங்க. இனி ஆர்ச்சரி குவீன் அடித்து உடைக்கணும். அடித்து முடித்தாதான் அடுத்த வேலையே. இப்போ ஒரு காயின் கூட அவங்ககிட்ட இல்லாத மாதிரி அடித்தாச்சு. இப்போ 78% டேமேஜ், ஓவரால் டேமேஜ். அடுத்தது மோட்டார் அடித்தாச்சுங்க. அடுத்தது கெனான் ஒரே அடியில் போயிடும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, 3 அடி அடிக்கணும். அடித்தாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பில்டர் ஹால். அது ஒரே அடியில் முடிஞ்சிடும். அடுத்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர், அந்த விசார்ட் டவரும் இன்னொரு குவீனும் சேர்ந்து இன்னொருத்தனை அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. கிங்கு போய் பின்னாடி முடிப்பாரா? அங்கே அடித்தார். அங்கே வலி இருக்கிறனால சுற்றியே போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டாரு போல். கிங்கு சுற்றி போகிறாருங்க, சுற்றிட்டு போகிறாரு. இன்னும் என்னங்க அதுக்குள்ளே 1 நிமிஷம் முடிஞ்சு 25 செகண்ட் தாங்க இருக்குது. இனி நிறைய அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வேறு அந்த ஃபயர் கேம்ப் அட்டாக் பண்ணணும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா பில்டர் ஹால் இன்னொன்று இருக்குது, அதை அட்டாக் பண்ணணும். 13 seconds தான் இருக்குது. முடியுமா? இனி 324 டார்க் எலிக்சர் இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 2 1 முடிஞ்சுங்க கைஸ். இந்த வாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம 93% எடுத்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.